அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். பாருங்கள், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறாராம், வாசம் பண்ணுகிறாராம். கர்த்தர் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாராம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய துதிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதிகாலையிலே செல்லுகிறோம், அதற்கு நமக்கு முடிந்த வேலைகள் எல்லாம் தேவ சமூகத்திற்கு செல்லுகிறோம், ஜெப வேலையிலே செல்லுகிறோம், உபவாச வேலையிலே செல்லுகிறோம். எல்லா வேலைகளிலும் செல்லுகிற நாம் தேவனை துதிக்கிறோமா அல்லது புலம்பல் பாடுகிறோமா என்பதை குறித்து சற்று நிதானித்து அறியுங்கள். எப்பொழுதுமே நம்முடைய பிரச்சனைகளை சொல்லாதபடிக்கு இதோ கர்த்தரை துதிக்க 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 அவர் நம்மோடு கூட தங்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய பாளையத்தில் எங்கும் சமாதானம் இருக்கும். நம்முடைய பாளையத்தில், நம்முடைய வீட்டிலே அவர் உலாவுகிறவராய், நம்மோடு கூட அவர் இருக்கிறவராய் இருப்பார். ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறாராம். இஸ்ரவேல் என்பது யார்? நீங்களும் நானும் தான். நமக்குள் வாசமாய் இருக்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, இதோ நம்மோடு கூட கர்த்தரை வைத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க 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 அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு தேவ பலன் உண்டாகிறதா இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறார் என்பதை மறக்காதபடிக்கு துதிக்க பழங்குங்கள். புலம்புவதை விட்டு விடுங்கள். ஆனந்த களிப்புள்ள ஒரு நல்ல உதடுகளாய் அவரை துதித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி செலுத்துங்கள். செய்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்கள். செய்யாத காரியத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே செய்து முடிப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, எங்களுடைய துதிகளுக்குள் நீர் வாசமாய் இருக்கிறபடியினாலே எங்களுடைய வீடுகளிலோ நாங்கள் எங்கே சென்றாலும் எங்களுடைய வாய் உம்மை துதிக்க நாங்கள் இந்த நாளிலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ராஜா வானத்தை பூமியை படைத்த உம்மை துதிப்பதற்கு, உம்மை போற்றுவதற்கு. ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.